Hello friends, நான் உங்கள் அபிமானி சுதா. வெல்கம் பேக் டு மை சேனல் கோபி சுதா கோவி சமையல். நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா பாலக் பன்னீர். பன்னீர்னு சொன்னாவே குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் பிடிக்கும். அது மட்டும் இல்லாம இதுக்கு பாலக் சேர்த்துறப்ப அதாவது பசலைக்கீரைன்னு சொல்லுவோம். பசலைக்கீரை சேர்த்துறப்ப வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். பன்னீரை லைட்டா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாலக் மட்டும் வேக வைக்கிறப்ப என்னன்னா நீங்க தண்ணி ஊத்திட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சுகர் போட்டிங்கன்னா அந்த இலையினோட கலர் மாறாது. அது அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்து தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது பாலக் பன்னீர். இது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இது ஒன்றும் கஷ்டமான விஷயமே கிடையாதுங்க. பன்னீர் வந்து நம்ம ஒரு பாக்கெட் வாங்கிக்கலாம். இது வந்து 90 ருபீஸ். நம்ம பாலக் வந்து என்னென்னா ஒரு கட்டு கீரையை பாதி எடுத்தால் போதும். இப்போ நான் வந்து பாயில் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம பாலக் வந்து பாதி கட்டு எடுத்துடும். இதை ஒரு டைம் வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்னென்னா இந்த கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கலாம். சுகரும் சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் கலர் மாறாமல் இருக்கும். இது நல்லா வேகட்டும். இதை வந்து நம்ம ஒரு 4 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம தக்காளி எடுத்துட்டோம். தக்காளி வந்து ஒரு 3 எடுத்துருக்குறோம். 3 எடுத்து பொடியாக நறுக்கிட்டோம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடயே காஷ்மீரி மிளகாய்த்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 3. இது எல்லாத்தையுமே ஒரு அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா வெந்துடுச்சு. கீரை பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக வச்சுருக்குறோம். இதை வந்து ஆற வச்சு நம்ம இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளேயே வந்து நம்ம மசாலா அந்த தடுக்கா ரெடி பண்ணிடலாம். இவ்வளோ தான். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம பேன் வச்சுக்கலாம். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்குது. இப்போ நம்ம பன்னீரை வந்து லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப வேண்டாம், லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இது 1 நிமிஷம் வரைக்கும் நம்ம அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீர் நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். அதே பேன்லேயே நம்ம இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் காயிட்டோம். இதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. பூண்டு ஒரே ஒரு வரமிளகாய் இதையும் சேர்த்து நல்லா அப்படியே வதக்குங்க. இது நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஒரு சிலருக்கு பூண்டு பிடிக்கலன்னா விட்டுருங்க. இல்லை இஞ்சி மட்டும் நம்ம வந்து தக்காளி கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். இது நல்லா பொன்னிறமாகணும், அதாவது நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் விட்டுருங்க. ஏன்னா இந்த ஃப்ளேவரே வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதாவது பூண்டு வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. பார்த்திங்கனாலே தெரியும். அப்படியே லைட்டாக வந்து மேலே முறுமுறுன்னு வர மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். நம்ம இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். ஏன்னா நம்ம பூண்டு சேர்த்துருக்குறோம். இதையும் சேர்த்து நல்லா 1 நிமிஷம் வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். தக்காளி, பச்சை மிளகாய், மசாலாஸ் வந்து அரைச்சிட்டோம். இப்போ வந்து இதையே நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்கிட்டோம். அதாவதுனா ஆயில் வந்து பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுடலாம். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். நம்ம அப்படியே ஜாரில் இருக்கிற தண்ணியவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து மினிமம் வந்து ஒரு 6 மினிட்ஸ் வந்து ஆயில் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுக்கலாம். நம்ம மூடி வச்சுக்கலாம். நம்ம கீரை தண்ணியவே ஆட் பண்ணிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கீரை ஆறிடுச்சுன்னா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ வரைக்கும் உப்பு சேர்த்துல. அதே மாதிரி ஒரே ஒரு பட்டர் க்யூபை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா வந்து நம்ம சேர்த்துல. லாஸ்ட்டில் சேர்த்துனிங்கன்னா அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம். பன்னீர் நல்லா மிக்ஸ் ஆகிடணும். இது போட்டோன்னே 1 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு நம்ம பாலக் சேர்த்துக்கலாம். நம்ம பாலக் வந்து கம்மியாக போட்டுக்கிறோம். அரைக்கட்டு தான் போட்டுக்கிறோம். அதனால் இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து நிறைய பேர் இருந்தீங்கன்னா ஒரு கட்டே போட்டுக்கலாம். இது வந்து தாராளமாக வந்து 4 பேர் வந்து தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு நான் செஞ்சுருக்கிறேன். நீங்கள் 6 பேர் 8 பேர்னால் ஒரு கட்டு போட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாலக் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. ஆயிலே நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இதை வந்து என்னென்னா நீங்கள் சாதத்து கூடயும் சாப்பிட்ற மாதிரி தான் செஞ்சுருக்கேன். சாதத்து கூட சாப்பிட்லாம். பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் கூட நீங்கள் சைட் டிஷ்ஷாக கூட வச்சு சாப்பிட்லாம். அதே மாதிரி சப்பாத்தி, நான், ரோட்டி எல்லாத்துக்குமே இது வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சுவையான பாலக் பன்னீர் ரெடி.
பாலக் பன்னீர் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சப்ஜி வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு தான் நல்லாயிருக்கும். சப்பாத்தி நானுக்கு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம்.